உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. பரமஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வருகிற 1/2/2026 அன்னைக்கு பௌர்ணமி. அதெல்லாமல் அன்னைக்கு நம்ம உடுமலை பிரம்மஞான சிவராஜயோக பாடசாலையினுடைய 2ஆம் ஆண்டு நிறைவு, அதே போல் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா தொடக்கமாகுது. அதனால 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் பௌர்ணமி பூஜையும் அன்னைக்கு நடத்துகிறதா முடிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த விழாவுக்கு அனைத்து சீடர்களும் அனைத்து பக்தர்களும் தவறாமல் கலந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தணும்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, தை மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இதில் காலையில் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 5 மணிக்குள்ளே பூஜை நடத்துறது. அந்த பூஜை பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆண்டுகுலா பூஜை, பௌர்ணமி பூஜை, கோமாதா பூஜை, தைப்பூசத்துக்கு உண்டான பூஜை எல்லாமே அன்றைக்கி நடத்துகிறதா யாகம் நடத்தி இந்த பூஜையை சிறப்பாக நடத்துறதுன்னு பாடசாலை சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்குது. அதனால் எல்லா சீடர்களும் பக்தர்களும் தவறாமல் கலந்துக்கணும். ஆசிரம வளர்ச்சி, இந்த விழாவுக்கு ஆகக்கூடிய செலவு இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய இருக்கிறதுனால, அன்னதானத்துக்கு இதுக்கெல்லாம் நிதி தேவைப்படுறதுனால உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் செய்ய வேணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நிதி உதவி செஞ்சு உதவுமாறு கேட்டுக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் ராமேகவுண்டம்புதூர்லேருந்து வராங்க சாமி. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சாமி. இந்த பாடத்தில் இருந்துக்கிட்டு ஒருத்தர் நம்ம சொந்தக்காரர் இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு போகலாமா, அந்த வீட்டில் போய் சாப்பிடலாமா, ஒரு சின்ன சந்தேகமாகவே இருக்குங்க சாமி. அதனால தான் சாமி கேட்கலான்ட்டு. சொந்தக்காரர் வீடுனா எப்படி? மாமன் மச்சின அண்ணன் தம்பி இந்த மாதிரி இருக்கிறவாது அந்த வீட்டில் போய் நம்ம பாடம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அந்த வீட்டுக்கு சாவத்துக்கு முன்னாடி போகலாமா, இல்லை அங்கே போய் கை நினைக்கலாமா நினைக்கக்கூடாதா, இது எப்படின்னு கேட்கலான்ட்டு சாமி கேட்க. இப்போ நீங்க கேட்கறது சரிதே. அது உங்களுக்கு உங்க மனசுல என்ன சந்தேகத்தை, அப்படி போறதுனாலயோ போகாதனாலே என்ன சந்தேகத்தை உண்டு பண்ணுதுன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா ஏதாச்சும் சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுவேன். இந்த பாடத்துக்கு ஏதாவது தடங்கள் வருமா, இல்ல தீட்டுடுங்கிறாங்களே, இதுல நம்ம அந்த பாடத்தை சும்மா மொத்தமா கேட்டுட்டு போயிட்டுல இருக்கக்கூடாது. புரியுற மாதிரி விளக்கமா கேட்கணும். நீங்க தீட்டுடுங்கிறாங்களே, அந்த வீட்டுல போய் சாமி நம்ம பாடம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒண்ணு அங்க போய் சவத்துக்கு முன்னாடி போகலாமா, இல்ல அங்க வலுக்கட்டாயமா சாப்பிட்டு போகணுங்கிறாங்க, இல்லாட்டி சவத்தை நீங்க தான் துவக்கணுங்கிறாங்க. இதுக்கு இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா, அதனாலதான் சாமி கேட்கலான்ட்டு கேட்கறேன். எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். சரி, போறது போகாதது மனசு போலாம்னு சொல்லிச்சுன்னா போலாம், போவேன்னு சொன்னா போகாம இருந்துக்கலாம். சரிங்களா? இதுல ஆனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்போ இங்க பாடம் வாங்கிட்டீங்களோ, அந்த பாடம் வாங்காம இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க உங்க பேர் என்ன? சத்திவேல். சரிங்களா? இந்த சத்திவேலு எப்ப இங்க பாடம் வாங்கினாரோ அன்னைக்கே அவர் சாப்பிட்டு க்ளோஸ்.
சத்திவேல் கிடையாது. சரி அவர் அன்னைக்கிட்ட பிறக்கிறாரு சரி குழந்தை. இந்த ஆசிரமத்தை பொறுத்தளவு சரி வெளி உலகத்துக்கு நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் சத்திவேல். சத்திவேல் சத்திவேலுக்கு என்ன வயசாச்சு? 50 60 வயசாச்சு. 50 ஆச்சா 40 ஆச்சா? இது ஆறு அப்பாவா? ஆமா அப்பா. சத்திவேல் மாமாவா? சத்திவேல் சித்தப்பாவா? சத்திவேல் பெரியப்பாவா? என்ன வச்சு அவங்களை வச்சிருக்கிறாங்களோ அது அப்படியே தான் இருக்கு. சரி ஆனா ஆசிரமத்துல இது மாறி மெத்தட் மாறி. நீங்க குழந்தை சரி ஒன்னாச்சா? இதை சொன்னாதானே உங்களுக்கு வந்து அதுல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு உங்களுக்கு வரும். நான் சொல்றதை விட ஆமாங்க சார் நீங்க பொருசா பிறந்திருக்கிறீங்க இந்த ஆசிரமத்தை பொறுத்தளவு. சரி ரெண்டாவது என்னன்னா, உங்களுக்கு பாடம் கொடுக்கிற போதே சரி இதுக்கு முன்னாடி இவர் வந்து இந்த ஆன்மா சத்திவேல் இல்ல. சரி சத்திவேலுங்கிறது உடம்பு. சரி சரிங்களா? சத்திவேலுங்கிறது உடம்பு. உடம்பு சரி ஆன்மாங்கிறது அது தனி. சரி உயிருங்கிறது அது தனி. ஆன்மாவில இருந்து வர்றது உயிர். சரியா? இது தனி. இந்த உடம்பு இங்க இருக்கு. ஆனா இது இந்த ஆன்மா என்ன ஒண்ணு இன்னொரு உடம்பு போய் எடுத்துக்கும். சரி சரியா? அப்போ நம்ம இந்த பாடம் கொடுக்கிற போது என்ன பண்றோம்னா, இதுக்கு முன்னாடியும் சரி இப்ப வரைக்கும் இந்த ஆசிரமத்துக்கு இந்த பாடத்துக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ற வரைக்கும் சரி தெரிஞ்சு தெரியாமல் எத்தனையோ நடந்திருக்கு. சரி சரியா? இனிமே இந்த ஆன்மா புனிதமாகணும். அந்த புனிதமாகறதுக்கு நீ காட்டின வழியில நாங்க வர்றதுக்கு தயாராகி உங்க ஆளடியை திருவடியை பிடிச்சு நான் வந்து கொண்டு உட்கார்ந்துருக்கிறோம். இந்த ஆன்மாவுக்கு முக்கிய குடு. இந்த ஆன்மாவுக்கு பிறப்பு இல்லாத மரணம் இல்லா பெருவாழ்வை கொடு, முக்தியை கொடு. சரியா? சரி அப்படின்னுதே உங்களுக்கு நான் உட்கார்ந்து அவனை வேண்டி உங்களுக்கு கொடுக்குற பாடம். சரி சரிங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, சாமி சொல்றது உண்மை, சாமி சொல்றது எல்லளவு பொய் இல்லை, சரி அதுக்குதான் நானும் வந்திருக்கிறேன். அதனால இங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நான் வழி நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பாடம் வாங்கிக்கிறீங்க. சரி நீங்க சொல்றீங்களோ இல்லையோ அதுக்கு அதுதான் அர்த்தம். சரி ஏன்னா இன்ன வரைக்கும் உங்களுக்கு தெரியாம இருக்கிறது கரெக்டா சரியான நேரத்தில் கேட்டு. சரியா? சரி அப்போ தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம், தெரியாம செஞ்சுக்கிறோம். அந்த நல்லது கெட்டது அத்தனையுமே மன்னிச்சு அந்த பாவ மூட்டைகளை எல்லாம் களையிறதுக்கு சரி எனக்கு ஒரு வழி கொடு கடவுளை அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வழி செய்யணும். அது இவங்களுக்கு அந்த பாதையை காட்டுறதுக்கு நான் ஒரு வழிகாட்டியா இருக்கிறேன் தவிர நான் இல்லை. அதுக்கு நான் கொடுக்க முடியாது. சரி அதை கொடுக்கற தகுதி எனக்கு இல்லை. அதை நீ தான் கொடுக்கணும். ஆனா அந்த நீ கொடுக்குற பாதையை, நீ இருக்கிற பாதையை உன்னை தேடி வர்றதுக்கு ஒரு வழியை மட்டும் நான் என்னால் காட்ட முடியும். அதை நான் காட்டுறேன். அதனால அவங்களும் பாடுபடுவாங்க, நானும் பாடுபடுவேன். எங்களுக்கு ஒரு வழியை காட்டுறது உங்களுக்கு உபதேசமா கொடுக்கணும். சரி சரிங்களா? அப்ப இப்படி நீங்க ஒரு புனித தன்மையில இருக்கிற போது என்ன ஆகும்னா, நீங்க உங்ககிட்ட வந்து இனிமே இவர் வந்து ஒழுக்கமா இருப்பாரு, நியாயமா இருப்பாரு, நேர்மையா இருப்பாரு அப்படின்னு நானும் அங்க வந்து உத்தரவாதம் உங்களுக்காக நான் அங்க உத்தரவாதம் கொடுக்குறேன். சரி இதெல்லாம் செஞ்சுதான் உங்களுக்கு அந்த பாடமே கொடுக்குறோம். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலை நீங்க இந்த பாடத்தினுடைய நிலை. சரி சாதாரண மனத்துல அல்ல. நீங்க இப்ப வரைக்கும் வந்து இப்ப எத்தனை 2 வருஷம் ஆச்சு? வந்து நீங்க 2 வருஷம் குழந்தை. இப்ப நீங்க இந்த 2 வருஷம் குழந்தை என்ன செய்யும்? எந்தெந்த வேலையெல்லாம் போய் பாருங்க. எந்த வேலையும் பார்க்காது. தூங்குறது தான் குறிக்கோளா இருக்கு. தூங்குறது குறிக்கோளா இருக்கு. நீ போறதே வேண்டாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணுங்க. சிரிக்க கூடாது, சிந்திக்கணும். சரி, தூங்குனீங்கன்னா இது இங்க நான் சொல்லிட்டேன். வீட்டுல இருக்கிற விடுவாங்க தூக்கி சொல்லி ஆளு வாழ்ந்தாலும் கொடுக்கல. அறிவழி ஏமாடா சாமியார் சொன்னான்னு கேட்டுட்டு என் உறவு அங்க செத்து கிடக்குது ராஸ்கோல், நீ செத்த மாதிரி வீட்டுல ஒருத்தருக்கேடா ராஸ்கோல்னு போய் விடுவாங்க. நம்ம காலையில போடுவாங்க, போட மாட்டாங்க. அப்படித்தான் போடுறாங்க சாமி. இப்படிதான் பண்ணுன்னு இருந்ததே சொல்லிச்சு. அதனால இதையும் சமாளிக்கணும், அதையும் சமாளிக்கணுமா? போகணும், நிக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய சீர்களில செய்யணும். நீங்க செய்யக்கூடாது. யார் செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து செய்ய சொல்லணும். அந்த கர்ம தீரு போகணும், அவங்களுக்கு செய்யணும்.
செய்யறத உங்க யார் செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்குள்ள அதை கொடுத்து அவங்களுக்கு செய்ய சொல்லும். சரி அவங்களை திருப்திப்படுத்திட்டு வந்துடும். இந்த சங்கடத்தை ஏற்படுத்திக்க கூடாது. நம்ம சரி ஒண்ணு பாடி போய் நேரில் இங்க தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது. சரி இதுக்காகத்தான் கேட்டேங்க சாமி. புரியுதா? மற்றதெல்லாம் செய்யலாம். சரி சாப்பிடுறது அப்படிங்கிறது வந்து அந்த அங்க போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம மனநலம் தான். மனம் திருப்தியா இருந்தா நீங்க சாப்பிடலாம். சரி சாப்பிட்டு போட்டு வந்து நான் அங்க சாப்பிட்டுட்டு வந்து பின்னாடி எனக்கு அதாச்சு இதாச்சுன்னு சொன்னீங்கன்னா அது சரிப்படாது. அப்ப சாப்பிடாமயே இருந்துக்கணும். அது சரிங்களா? இப்போல்லாம் நான் என்ன முடிவு பண்ணிட்டு தெரியுமா, ஒரு சிலர் இப்ப சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, இந்த ஆசை போய் சாப்பிட்டு ஒன்றும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, பச்சை தண்ணி கொடுக்கறது இல்லை நான் இப்பெல்லாம். ஏன் சாமி, நமக்கு எதுக்கு கெட்ட பேரு? நான் போனா டீ காபி எல்லாம் சாப்பிட்டு தான் வருவேங்க சாமி. இல்ல போயிட்டு வந்து இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப முதல்லயே நம்ம முடிவு எடுக்கணும், சாப்பிடலாமா வேண்டாமா. இதுல இன்னொன்னு விஷயம், அதுல 2 விஷயம் இருக்கு. இன்னொன்னு இருக்கு, தெளிவா சொல்லணும்னா, நம்ம வீட்டிலேயே சண்டை கட்டிக்கிட்டு அவங்க வந்து சோறு செஞ்சு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாடம் வாங்கிட்டு இருக்கிறீங்களா, நீங்க பாடம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, மற்றவங்களுக்கு சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு பாதிக்கு, இதுல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே பாதிக்கு. அது மனம் கேட்டு போய் இந்த ஆளு மெய்யாளு இன்னைக்கு நம்ம அங்க போலாம் இங்க போலான்ட்டு இருந்து, இந்த ஆளு மெய்யாளு எங்கேயும் போய் பாடத்தை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு மட்டன் குழம்பு வைக்க முடியல, ஒரு கருவாட்டு குழம்பு வைக்க முடியுதா, இந்த ஆளுக்கு ஒரு சோறு அங்க ஒன்று சோறு, எத்தனை இடம் இவனுங்களுக்கு எல்லாம் இழுத்து போட்டுட்டு கிடக்குது, நமக்கு ஒண்ணு முடியாம கிடக்குதுன்னு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கருவாட்டை விட மோசமா இருக்கு நீங்க சாப்பிடுற சாப்பாடு. சாமி நாங்க இந்த பாடத்துல எழுறதுக்கு சாமி வீட்டுல யாரு சாதாரணமா புரியுதா, அவன் வீட்டுல வீடு அந்த இறப்பு நடந்த வீட்டுல யாரோ 2 பேத்துக்காவது அந்த இறப்புல வந்து ரொம்ப மனம் பாதிச்சு இருக்குமா இருக்காது. அந்த வேதங்கள் செய்யற சோத்தை போய் நம்ம சாப்பிடலாமா? இப்பதான் எல்லாம் கடையில எடுத்துட்டு வந்துடுறாங்க. கடையில எடுத்துட்டு வந்துடுறாங்க. கடையில எடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த சங்கடத்துலதான் செய்ய முடியாதுன்னு ஒருத்த கடையில எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஓ இவங்க அவங்க இறந்துட்டாங்கன்னு எதுக்கு எடுத்துட்டு வர்றது தெரியுமா கடையில? அது தெரியுமா உங்களுக்கு? தெரியல. இப்ப கடையில ஏன் எடுக்க சொல்றாங்க தெரியுமா? அவன் சொத்து எழுதி வச்சு விட்டு போகாம இருந்துட்டு இவங்க அக்கா தகுதி சண்டை இருக்காங்க, இல்லைன்னா அண்ணன் சண்டை இருக்கு. புரியுதுங்களா? இந்த நாய்க்கு இவனே நம்ம சொல்ல பேச்சு கேட்க, இவனுக்கு போய் நம்ம சோறாக்கி போடணுமா? போய் கடையில எடுத்து கொண்டு வந்து வச்சு சாப்பிட்டு போகட்டும். இவனுக்கு எதுக்கு நான் சோறாக்கி போடுவேன்? நாளைக்கு இவன் வாரி சர்டிபிகேட்ல கையெழுத்து போட மாட்டானே, இவனுக்கு எதுக்கு சோறு நான் போட்டு முடியுது? அது இப்ப கடையில போய் எடுக்கிறது நடக்குதே இல்லையா? அவன் என்னமோ பண்ணிட்டு நான் சீர் செய்யணும் செஞ்சுட்டு போயிட்டேன், நீ சோறு போட்டானே நீ போய் வாங்கி தின்னா வாங்க, நீ திங்க மறந்தானு போறாங்க. நடக்குதே இல்லையா? இன்னைக்கு